நீங்க இத்தனை தடவை பொண்ணு அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அப்படி என்னண்ணா பிரச்சனை சொல்லுங்கண்ணா. இந்த பாண்டி எப்பவுமே உங்க கூட இருப்பான். சொல்லுங்கண்ணா. பாண்டி, நீ யாருன்றதை காமிக்கிறதுக்கும் நான் யாருன்றதை காமிக்கிறதுக்கும் நேரம் வந்துருச்சு. எவனோ பெத்த பிள்ளை தப்பு பண்ணாலும் என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஆமா ஆமா. இப்ப நான் பெத்த பிள்ளையே என்னை இந்த நிலைமை கொண்டாந்து நிப்பாட்டிட்டா. என்னென்ன சொல்றீங்க? அதை நான் சொல்றேன் பாசு. எங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி டிரைவரா ஒரு புறம்போக்கு வேலை செஞ்சான். அந்த புறம்போக்கும் என் பொண்ணும் பழையிருக்காங்க. என்னென்ன சொல்றீங்க? அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஓட போறதா செய்தி. பாண்டி, கூடாது. அது மட்டும் நடக்கவே கூடாது. நடக்காதுண்ணா. அவன் இருக்கிற தைரியத்துல தானே என் பொண்ணு என்னை எதிர்த்து பேசுறா. ஓடி போறதுக்கு அந்த புறம்போக்குங்க வருவான்ல, அவ கண்ணு முன்னாடி அவனை கையும் களவுமா பிடிச்சு கண்ட தூரமா வெட்டினாத்தான் நான் வைராக்கியத்துக்கு பிறந்தவன் தெரியும். பாண்டி, இது மாத்திரம் மிஸ் ஆச்சு. ஆகாதுண்ணா, மிஸ்ஸே ஆகாது. அவ்வளவு ஏன் போன நம்ம கோபால் பொண்டாட்டி கோபால் தம்பியோட ஓடி போறதா இருந்துச்சு. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சா கச்சிதமா முடிச்சு கொடுத்தல. அல்ல அவதான் மறுநாள் காலைல ஓடி போயிட்டாலாம். கமனரா, நாம டூட்டில இருக்கிறவங்க தான் கணக்கு. சரிப்பா, இந்த அஞ்ஞானமெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதுல என் கௌரவம் அடங்கி இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி எப்படி ஓடி போறாங்க நான் பாத்துடுறேன். கடம்பட வந்துட்டா காக்கி சட்டை சிவகார்த்திகை மாதிரி கரெக்டா இருப்பேன். நீங்க தைரியமா இருங்கண்ணா.